Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th physics 11ஆம் வகுப்பு இயற்பியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கன்ஃபார்ம் கோல்டன் 5 மார்க் क्वेश्चंस half yearly exam 2024-2025 கான ஒரு வீடியோ. சோ 5 மார்க்ஸ் நம்ம ஈஸியா அட்டெண்ட் பண்ணிரலாம். நான் கொடுக்கிற क्वेश्चंस மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது 25 க்கு 25 5 மார்க்ஸ் நம்ம எழுதிரலாம். சோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 11 சாப்டர்ஸ் 11 யூனிட்ஸ் அதாவது 11 அலகுகள் இருக்கு. சோ இதுல வந்து மினிமம் வந்து நீங்க ஒரு 9 யூனிட்ஸ் ஆவது ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் நம்ம 5 மார்க்ஸ் எழுத முடியும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் நீங்க மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. தேர்ட் சிலவங்க படிச்சிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படின்னு அதை விட்டுட்டீங்கன்னா தேர்டு போல ஃபோர்த்து, அப்புறம் 5 6 7 8 9 10 and 11ல ஏதாவது ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணா போதும். அப்ப வந்து 11ல 9 யூனிட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல நீங்க தேர்ட் சிலவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்னொரு யூனிட்டை விட்டுக்கலாம். பட் எல்லா யூனிட்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சொல்லுவேன். ஓகேவா? சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இல்லையா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ட்ரையாங்குலேஷன் அண்ட் ரேடார் மெத்தட், தமிழ்ல வந்து முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. ரெண்டாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், அதாவது பிழைகளினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், அந்த 3 எக்ஸ்பிளனேஷனும் தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா என்னது பரிமாண பகுப்பாய்வினுடைய பயன்பாடுகள், 3 பயன்பாடுகள் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்பிளனேஷன் லாஸ்ட் டீடைல். சோ இதுல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அப்புறம் செகண்ட் யூனிட் வரும். செகண்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன், அதாவது வெக்டார் கூடுதலின் முக்கோண விதி. ரெண்டாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், தமிழ்ல வந்து மாறா முடுக்கம் பெற்ற பொருளினுடைய இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார், அதாவது ஸ்கேலார் மற்றும் வெக்டாரினுடைய பண்புகள். சரியா? அப்புறம் வந்து கிடைத்தளத்தில் குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்பட்ட பொருளினுடைய இயக்கம், அதாவது என்னது ஆங்குலார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு வரும் இல்லையா, ப்ரொஜெக்டைல் அண்டர் an ஆங்குலார் ப்ரொஜெக்ஷன். ஸோ இது வந்து செகண்ட் யூனிட். அப்புறம் தேர்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், தேர்ட் யூனிட் சூஸ் பண்றவங்க வெர்டிகல் மோஷன் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன், செங்குத்து மற்றும் கிடைத்தள இயக்கம். அப்புறம் வந்து ஷோ தட் இன் an inclined plane angle of friction is equal to angle of repose, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சாய்வான தளத்துல உராய்வு கோணமும் சறுக்கு கோணமும் சமம் என நிறுவுக. அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு क्वेश्चन இருக்கு, prove the law of conservation of linear momentum, find the recoil velocity of gun, அதாவது உந்த மாறுபாட்டு விதியை கூறி நிரூபி. அப்புறம் வந்து கன் துப்பாக்கி இருக்கு இல்லையா, சோ அதனுடைய பின்னியக்கு வேகம் இல்லையா, recoil velocity, சோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படியே நேரா வந்து ஃபோர்த் யூனிட் வரீங்க. இதுல வந்து 2 क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஒன்னு ஒர்க் எனர்ஜி பிரின்சிபிள் அண்ட் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன். தமிழ்ல வந்து வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி 3 உதாரணங்களை தருக. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன் அண்ட் ஸ்பெஷல் கேசஸ், அதாவது தமிழ்ல ஒரு பரிமாண மீட்சி மோதலுக்கான கோவை மற்றும் சிறப்பு நேர்வுகள். அப்படியே நேரா வந்து 5th யூனிட்ல வரீங்க. 5th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ்ல நிலைம திருப்புத்திறனுடைய, அதாவது தண்டு ஒன்றின் நிலைம திருப்புத்திறன், வளையம் ஒன்றினுடைய நிலைம திருப்புத்திறன். ஓகே, வட்ட வளையம். அப்புறம் பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட், ஷார்ட்டா சொல்ல போனா பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட், அதாவது சைக்கிள் ஓட்டுபவருடைய இயக்கம். அடுத்து ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சலரேஷன், அதாவது சாய்தளத்தில் உருளுதலை விவரி முடுக்கத்திற்கான கோவையை தருக. அப்புறம் வந்து முடிஞ்சா ஒரு क्वेश्चन எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கலாம் இந்த 5th யூனிட்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம், சமநிலையின் வகைகள், இல்ல அப்படின்னு விட்டுருங்க. அப்படியே நெக்ஸ்ட் வந்து 6th யூனிட் வரீங்க. 6th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் derive an expression for escape speed, விடுபடு வேகத்திற்கான கோவையை தருக. அப்புறம் வேரியேஷன் ஆஃப் g with altitude and depth, குத்துயரம் மற்றும் ஆழம். சோ இதை பொறுத்து ஜியில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. அடுத்து வந்து இது 2 क्वेश्चन. இன்னொரு क्वेश्चन வேணா சொல்லலாம் அந்த 6th யூனிட்ல, முடிஞ்சு அது ப்ரிப்பேர் பண்ணுங்க. முக்கியமான क्वेश्चन என்ன அப்படின்னா u is equal to mgh,
என நிறுவுக அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, நிலை மின்னழுத்த ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்படியே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th யூனிட் வரீங்க. இதுல 3 முக்கியமான கொஸ்டின் இருக்கு, மிக மிக முக்கியமான கொஸ்டின், 3 கொஸ்டின். ஒன்னு வந்து ஹூக்ஸ் லா அண்ட் இட்ஸ் வெரிஃபிகேஷன், ஹூக் விதி மற்றும் அதனுடைய என்னது செயல்பாடு சரிபார்ப்பு. அடுத்து கேபிலரி ரைஸ் மெத்தட், நுண்புழையற்ற முறை. ஸோ இதை யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் டென்ஷன் அதாவது பரப்பு இழு விசையை கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னாலிஸ் தியரம், பெர்னாலி தேற்றத்தை கூறி நிரூபி. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்து 8th யூனிட் வரீங்க, 8வது அலகு. என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டனின் குளிர்வு விதி. அடுத்து மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் an ஐடியல் கேஸ் இல்லையா, ஸோ நல்லியல்பு வாயுவிற்கான மேயர் தொடர்பு. 2 கொஸ்டின். 3வது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டீடைல் படிச்சீங்கன்னா 2 தான் ரொம்ப முக்கியம். 3வது 8th யூனிட்ல வந்து நீங்க டீடைல் படிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒர்க் டன் இன் an adiabatic process இல்லையா, வெப்பநிலை வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுல வந்து செய்யப்பட்ட வேலைக்கான கோவை, வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வு சரியா, அதான் அடியபேட்டிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்புறம் கார்னாட் சைக்கிள், கார்னாட் சுற்று, அது முடிஞ்சா பாருங்க ஓகே. அப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 9th யூனிட் வரீங்க. 9th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 9th பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், வாயுக்களின் இயக்க கொள்கைகள். அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் தி கேஸ், சராசரி மோதலிடை தூரத்திற்கான கோவை. இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10th யூனிட் வந்தீங்கன்னா 10th வந்து டிஸ்கஸ் இன் டீடைல் தி எனர்ஜி இன் SHM, அதாவது தனி சீரிசை இயக்கத்தினுடைய மொத்த ஆற்றலுக்கான கோவை. அப்புறம் எக்ஸ்பிளைன் சிம்பிள் பெண்டுலம், தனி ஊசல் விளக்குக. அதுக்கப்புறம் வந்து 3வதா எக்ஸ்பிளைன் ஆர் அப்டைன் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ், ஒன்னு தனியா, இன்னொன்னு வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ். தமிழ்ல வந்து கிடைத்தல் அலைவு மற்றும் செங்குத்து அலைவு, ரெண்டுமே தனித்தனியான கொஸ்டின்ஸ். பட் இதுல ஃபர்ஸ்ட் 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஒன்னு வந்து தனிச்சீரிசை இயக்கத்தினுடைய ஆற்றல், அதாவது டிஸ்கஸ் இன் டீடைல் தி எனர்ஜி இன் SHM, அப்புறம் சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசல். அப்படியே நீங்க வந்து 11th யூனிட் வரீங்க. 11th யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா show that the velocity of a traveling wave produced in a string is v equal to square root of t by mu. தமிழ்ல வந்து கம்பி ஒன்றில் உருவாகும் முன்னேறு அலைக்கான திசை வேகத்திற்கான கோவை. அப்புறம் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி அல்லது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் அண்ட் லாப்லாஸ் கரெக்ஷன், அதாவது காற்றில் வந்து செல்லக்கூடிய என்னது ஒலி அலைக்கான திசை வேகத்திற்கான நியூட்டனுடைய சமன்பாடு மற்றும் லாப்லாஸ் திருத்தம். அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து 2 கொஸ்டின். ஒன்னு சுரமானின்னா என்ன, அதிர்வடையக்கூடிய கம்பியினுடைய அதிர்வெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது. இங்கிலீஷ்ல வந்து வாட் இஸ் மீன் பை சோனோமீட்டர், சோனோமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றது, ஒரு கொஸ்டின் நம்ம பிராக்டிக்கலா கூட இருக்கு. அப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மேற்சுரங்கள் ஓவர்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல மூடிய ஆர்கான் குழாய் மற்றும் திறந்த ஆர்கான் குழாய். தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் அண்ட் ஓபன் ஆர்கான் பைப் சரியா. சோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ நான் 11 யூனிட்ஸ்க்கு சொல்லிட்டேன், நீங்க 9 யூனிட்ஸ்க்கு வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா. 9 யூனிட்ஸ் 11ல 9 யூனிட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். முக்கியமான ஒரு வீடியோ, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா டாபிக்ஸுமே நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.